சார் எப்போதும் நாங்கள் வந்து பள்ளிவாசலுக்கு வந்த உடனே முதல்ல வந்து முகசுத்தி செய்வன் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வழிமுறை இருக்கு. அதை நம்ம இப்ப கொஞ்சம் காட்டுவோம் உங்களுக்கு, நீங்க பார்க்கலாம். சார் வணக்கம். இப்ப பள்ளிவாசல் உள்ள தொழுகை போவதுக்கு முன்பாக அகசுத்தி செய்யணும். நம்ம வந்து பொதுவாக எல்லாம் தெரியும் உங்களுக்கு, ஆலயத்துக்கு போகும்போது கை கால் எல்லாம் கழுவோம். அதை இங்க ஒசுன்னு சொல்லுவோம். ஒசுன்னு சொன்னா அதுக்கு ஒரு முறைகள் இருக்குது. முதலாவதாக 3 முறை வந்து 2 மணிக்கட்டு வரை கழுவ வேண்டும். வலது கையும் இடது கையும் கழுவும் 3 முறை. 3 முறை கழுவிட்ட பிறகு, தம்பி சொல்லாத மட்டும் செஞ்ச என்ன பேசுற, சொல்றது மட்டும் செய். 3 முறை கழுவ வேண்டும். அதுக்கு பிறகு வந்து வாயை கொப்பளிக்கணும். வாயை கொப்பளிச்சு பல்லு வந்து தேய்க்கணும். அது 3 முறை செய்யப்பட வேண்டும். இது முடித்த பெற்ற பிறகு நாசியில, மூக்கு இருக்குல்ல, நாசியில வந்து தண்ணி வந்து உள்ள விட்டு நீங்க என்ன செய்யணும், முகத்தை நாக்குல இருக்கிற மூக்குல இருக்கிற அந்த இதெல்லாம் என்ன செய்யணும், நம்ம தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முகங்களை வந்து 3 முறை கழுவணும். முகத்தை வந்து இந்த காது மடல்ல இருந்து இந்த காது மடல் வரைக்கும், இங்க இந்த நெத்தியுடைய உச்சியில இருந்து ஆரம்பித்து இங்க வந்துட்டு நெஞ்சு வரைக்கும் என்ன செய்யணும், 3 முறை கழுவணும். 3 முறை இதை கழுவிட்ட பிறகு வலது கையை வந்து மணிக்கட்டு வரை கழுவணும். 3 முறை கழுவணும். வலது கையை மணிக்கட்டு வரை 3. இந்த மணிக்கட்டு வரைக்கும் நனையணும். மணிக்கட்டுக்கு முன்னாடி நீங்க பாதியிலே வந்துச்சுன்னா அந்த அந்த அதை சுத்தி அந்த முக சுத்தி கூடாது, அது நிறைவேறாது என்பது சரிய சட்டம். அதே போல இப்ப இடது கையை வந்து அதே மணிக்கட்டு வரை 3 முறை வந்து நம்ம கழுவணும். முழங்கை வரை அது 3 முறை நம்ம வந்து கழுவணும். கழுவி முடிச்ச பிறகு இந்த கைகளை நனைத்து விட்டு என்ன செய்யணும், தலையை வந்து முழு தலையும் வந்து மசகு என்று சொல்லுவாங்க, தடவ வேண்டும். தடவிட்டு நீங்க வந்து காது மடல் உள்ள, காது மடல் இங்க வெளியே என்ன செய்யணும், ஒரு முறை நாம தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது முடித்துக் கொண்டு விட்ட பிறகு வலது காலை நீங்கள் கணுக்கால் வரை 3 முறை கழுவ வேண்டும். முதலாவதாக கணுக்கால் வரை நனையணும். கணுக்கால் வரைக்கும் நனையில்லாம நீங்க என்ன செய்ய முடியாது, அது முழுசா நனையில சொன்னா அந்த அந்த முக சுத்தி கூடாது, சரிய சட்டப்படி அது கூடாது. திரும்பவும் நீங்கள் அதை முழுமையாக கழுவ வேண்டும். அப்ப 3 முறை கழுவும். திரும்பி இடது காலில் வந்து 3 முறை என்ன செய்யணும், நம்ம வந்து கழுவணும். இதுதான் வந்து முகசுத்தி என்று சொல்வது. அதாவது நம்ம வந்து அங்க சுத்தி, நம்ம இங்க வந்து தொழுகைக்கு போவதற்கு முன்பாக இது கட்டாயமாக செய்யப்பட வேண்டும். இது செய்யாமல் நீங்கள் தொழுது அந்த தொழுகை உங்களுக்கு கூடாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ப இது 3 முறை என்பதை ஒரு முறை செய்யலாமா, தாராளமா செய்யலாம். ஒரு முறை, குறைந்தபட்சம் ஒரு முறை செய்யணும். அதிகபட்சமாக 3 முறை ஒவ்வொரு செயலையும் 3 முறை செய்யணும். இப்ப நீங்க பார்க்கலாம், நீங்க உடல் சட்டை போட்டிருக்கோம், பேண்ட் போட்டிருக்கோம். மீதி உள்ள பாகங்கள் என்பது கை, முகம், தலை, காது, மூக்கு, வாய், அது போக நம்முடைய கால்கள். இப்ப இது எல்லாமே தூய்மை அடைஞ்சு, மீதி எல்லாமே பேக்கடு. ஒரு தத்துவம் இதுல இருக்கு. இது இருக்க அது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த அகசுத்தியில நீங்க பாத்தீங்க, அங்கசுத்தியில பாத்தீங்கன்னா இந்த ஒரு தத்துவம் இருக்கு, நம்ம புரிந்து கொள்ள முடியும். சரி, இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாம் வரும். எனக்கு உடல்நிலை சரியில்லை, என்னால பச்சை தண்ணியை பயன்படுத்த முடியாது அப்படின்னா நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, தாராளமாக நீங்கள் சுடுநீரை பயன்படுத்திக் கொள்ளலாம். பள்ளிவாசல் எல்லாத்துல நீங்க பார்க்கலாம், இந்த காலத்துல நவம்பர் டிசம்பர்ல ஜனவரி வரைக்கும் இங்க இது கூட இருக்கும், சுடு தண்ணிக்கான ஏற்பாடு இருக்கும். சரி, இப்ப அடுத்த ஒரு கேள்வி வருது, எனக்கு சுடு தண்ணியும் இல்லை, சுடு தண்ணியால யூஸ் பண்ணக்கூடாது, தண்ணியே யூஸ் பண்ணக்கூடாது, நான் பச்சை தண்ணியை யூஸ் பண்ண முடியாது, நான் என்ன செய்யறது? நான் எப்படி அங்க சுத்தி செய்து கொள்வதுன்னு சொன்னா, தூய்மையான மண், தூய்மையான துணி, இவற்றின் மீது என்ன செய்யணும் சொன்னா, நீங்கள் 3 முறை அதை கையால் அடித்து நீங்க என்ன செய்யணும், கைகளை தடவி கொள்ள வேண்டும். 2வது முறை அடித்து என்ன செய்யணும், நீங்க வந்து முகத்தை தடவி கொண்டு வேண்டும். 3வது முறை அடித்து என்ன செய்யணும், நீங்க உங்களுடைய தலையில் தடவி கொண்டு என்ன செய்யலாம், நீங்க தொழில். ஆக அங்க சுத்தி என்பது கம்பல்சரி. அங்க சுத்தி இல்லாமல் உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதுதான் முதல் பள்ளிவாசல் வந்தவுடனே செய்ய வேண்டிய வேலை. இப்ப நீங்க எல்லாம் கூட காலப்பட்டு கழுவிக்கலாம். இப்ப சாக்ஸ் போட்டிருந்தா என்ன செய்யணும் ஒரு கேள்வி வருது. நீங்க சாக்ஸ் மேல தடவிக்கலாம், கையால ஈர தண்ணியை தொட்டுட்டு சாக்ஸ் மேல தடவிக்கலாம். வலது காலை வைத்துதான் பள்ளிவாசலுடன் நுழையணும்.
இதுதான் பள்ளிவாசலுடைய உள்புறம் என்பது. இங்க வந்து நீங்க இங்க பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்ப இந்த இந்த கார்பெட் போட்டிருக்குல்ல, இது 4 அடி அகலத்துல இருக்கும். வரிசையாக நிற்பது, வரிசையாக நின்று தொழுவருக்கு. இங்க தொழுகையை பொறுத்த வரைக்கும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர், ஏழை பணக்காரன், படித்தவர் பாமரர் என்ற எந்த பாகுபாடெல்லாம் கிடையாது. முந்தி வந்தவர் தான். யார் இருந்தாலும் சரிதான். நீங்க வெளியில ஒரு பிச்சைக்காரர் இருப்பாரு, அவர் தர்மம் கேட்டுட்டு இருப்பாரு, தொழுகைக்கு முன்னாடி வந்து நின்ட்டாருன்னா முடிஞ்சிச்சு. அவர் யாரும் நீங்க பின்னாடி போன்னு சொல்றதுலாம் எந்த உரிமையும் அதிகாரமும் யாரும் கிடையாது. இப்ப எந்த சமத்துவம் சகோதரத்துவத்தை இங்க வந்து ஒவ்வொரு தொழுகையின் போதும் 5 வேளையை நீங்க வந்து பார்க்கலாம். நீங்க யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று. இப்ப இர்ஃபான் அல்லா ஹுசைனி தலைவர் சொன்னா, ஒரு ஏழை ஒருத்தர் முன்னாடி வந்துட்டாரு சொன்னா, சாதாரண நபரு இவருக்கு இடம் பின்னாடி தான் இருக்குன்னா அங்கதான் தோணும். புரியல? இப்ப சமீபத்தில் கூட நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. சவுதி மன்னர் வந்தாரு, டெல்லியில மீட்டிங் முடிச்சுட்டு போறதுக்குள்ள ஜும்மா வெள்ளிக்கிழமை தொழுகையினுடைய நேரம் கடந்துருச்சு. கடைசி அவருக்கு செருப்பு ஒரு இடத்துல இடம் கிடைச்சது, அங்கதான் இந்த தொழுதாருன்னு சொன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக இங்க வந்து தொழுகையை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சமமானவர்கள். இதான் தொழுகைக்குரிய கூடம். இங்கதான் தொழுகை தொழுவது. வரிசையா நின்று தான் என்ன செய்வோம், எங்களுடைய தொழுகையை நிறைவேற்றுவோம் நாங்க. அதை இப்ப தொழுகையின் போது பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. இப்ப இது என்ன செய்ய இப்ப நான் சொல்லி காட்டு, இப்ப நான் ஒருத்தர் செஞ்சு காட்டு. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இது வந்து மெஹராப் சொல்லுவோம். மெஹராப் என்று சொன்னால் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும், நான் ஆரம்பத்துல சொன்னேன், பாரதியார் சொன்ன திக்கை வணங்கும் துருக்கர்கள் சொன்ன, இதை பார்த்து தான் சொன்னார் பாரதியார். திக்கை நாம் வணங்கல, மக்காவில் இருக்கிற ஆலயம் இருக்கிறது. மக்காவில் ஒரு ஆலயம், அதான் முதல் இறை இல்லம் என்பது இஸ்லாமிய நம்பிக்கை. இஸ்லாமிய உலகத்திலே கட்டப்பட்ட முதல் இறை இல்லம் மக்கா என்பதுதான் வரலாற்று. மக்காவில் இருக்கிற காபத்துல்லா என்பதுதான் வரலாற்று ரீதியாக வந்து இருக்கின்ற ஒரு விஷயம். அப்ப அந்த காபத்துல்லாவை நோக்கி நாங்கள் தொழ வேண்டும், காபத்துல்லாவை நோக்கி தொழ வேண்டும், அவ்வளவுதான் சட்டம். இப்ப காபத்துல்லா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்க இருக்குன்னு சொன்னா மேற்கு திசையை நோக்கி இருக்கிறது. அப்ப காபாவை செட் பண்ணி, கேம்பஸ்ல செட் பண்ணி அந்த இடத்தை குறிப்பு மேற்கு திசை சரியாக துல்லியமாக அமைப்பதற்காக என்ன செய்யறது, ஒரு குறியீடாக இந்த மேராப். சில இடங்கள்ல வெறும் செவராவே இருக்கும், ஜஸ்ட் ஒரு படம் மட்டும் வரைஞ்சிருப்பாங்க. சில இடத்துல அது கூட இருக்காது, அப்படியே இருக்கும். சில இடத்துல இந்த மாதிரி டெக்கரேட்டா பண்ணிருப்பாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இது மக்காவை நோக்கிட்ட திசை. அப்ப நம்ம அமெரிக்கால உள்ளவர்களுக்கு எதை நோக்கி முஸ்லிம் தொழுவாங்க, கிழக்கு நோக்கி. அவங்களுக்கு கிழக்கு பக்கம் இருக்குது காபத்துல்லா. அப்ப நீங்க இந்த மேற்கு பக்கம் உள்ளவங்களுக்கு எதை நோக்கி தொழுவாங்க, அவங்களுக்கு கிழக்கு பக்கம் நோக்கி தொழுவார்கள். வடக்கு பக்கம் உள்ளவர்கள் தெற்கு நோக்கி தொழுவார்கள், தெற்கு பக்கம் உள்ளவர்கள் வடக்கு நோக்கி தொழுவார்கள். அப்படி பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க உங்களுக்கு காபத்துல்லாவை சுற்றி தொழுகின்ற, நீங்க உலகம் அப்படியே ஒரு பேர்டு வியூ, பறவை பார்வை, நீங்க அப்படியே மேல போய் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே வட்டமாக என்ன செய்வார்கள், தொழுது கொண்டிருப்பார்கள். நீங்க புரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த காபத்துல்லாவை அடையாளப்படுத்துவதா என்னது, இந்த இப்ப பள்ளி வாசல இருக்குது. ஆனா தொழுகை எல்லா நேரமும் தொழ வேண்டும். தொழுகை விடுவதற்கு இஸ்லாத்துல அனுமதி கிடையாது. நீங்கள் நின்று கொண்டு தொழுவுங்கள், முடியவில்லை என்று சொன்னால் உட்கார்ந்து கொண்டு தொழுவுங்கள், அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் படுத்துக் கொண்டு தொழுவுங்கள், அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் கண்களால் தொழுவுங்கள், அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் அது கோமா ஸ்டேஜ். கோமா ஸ்டேஜ்ல உள்ளவங்களா கேள்வி கிடையாது. அப்ப உங்களுக்கு உணர்வு இருக்கின்ற வரை இறைவனை வணங்குவது உங்கள் மீது கடமை. அப்ப நீங்க பள்ளிவாசல தொழுவது மட்டும் இல்ல, வாகனங்களில் சென்றாலும் தொழுவார்கள், பஸ்ல போனாலும் தொழுவாங்க, பாத்துக்கலாம். நீங்க பஸ்ல பாத்துக்கலாம். நீங்க நபிகள் நாயகம் அவர்கள் ஒட்டகத்திலே தொழுதிருக்கிறார் என்பது கூட நம்ம என்ன செய்ய முடியுது, வரலாற்றுல பார்க்க முடிகிறது. அப்ப என்ன செய்யணும், அப்ப எப்படி திசையை நோக்குவதுன்னா, தாராளமாக என்ன செய்ய, நீங்க திசையை நோக்குவதற்கான முயற்சி பண்ணணும். ட்ரெயின் நமக்கு மேற்கு நோக்கியே போகுது, பிரச்சனை இல்லை. அப்ப ட்ரெயின் டுவர்ட்ஸ் ஈஸ்ட், கிழக்கு நோக்கி போகுது, என்ன செய்ய முடியும், உட்காருவதற்கு வழி இல்லைன்னு சொன்னா, எல்லா திசைகளும் இறைவனுடைய திசைகள் தான், எல்லா திசையிலும் கடவுளுடைய திசைகள் தான். நீங்கள் எந்த திசை உங்களுக்கு கன்வீனியன்ட் அந்த திசையை நோக்கி தொழுது கொள்ளுங்கள். ஆனா எவ்வளவு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்ப வரைக்கும் என்ன செய்வீங்க, மேற்கு திசையை நோக்கி தொழுவது உங்கள் மீது கடமை. அப்படி என்பதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை. அதான் இந்த மேராப் அதனுடைய குறியீடு. இங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் தொழுவதற்கு, தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் வணக்க வழிபாடு நிறைவேற்றுவதற்கு வழிமுறை இருக்குது. இன்னொன்னு என்ன சொன்னா, கூட்டு வழிபாடு. 5 வேளை தொழுகையும் கூட்டு வழிபாடு அடிப்படையில் தான் நடத்தப்படும். அப்போ ஒரு இமாம் ஒருத்தர் இருப்பாரு, ஒரு தலைவர் ஒருத்தர் இருப்பாரு, குருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் இருப்பாரு. அவரு தொழுகையை முன்னின்று வழி நடத்துவாரு. எல்லோரும் அவரை அவரை ஃபாலோ பண்ணி செய்யணும், தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். இப்ப தொழுகையில் என்னெல்லாம் ஓதப்படும் என்பதெல்லாம் உங்களுக்கு நம்ம செஞ்சு காட்டலாம். இப்ப இது உங்களுக்கு கேள்வி வரலாம், இது என்ன படிக்கட்டு அப்படின்னு சொல்லி கேள்வி வரலாம். பல பேர் இப்படி கூட கேள்வி கேட்டாங்க, பா என்ன பா நீங்க படிக்கட்டுலாம் கும்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டவனா இருக்கேன். இது படிக்கட்டல்ல, இதுப்பா, இது படிக்கட்டல்ல. நபிகள் நாயகமுடைய காலத்துல அவர் பிரசங்கம் செய்யணும், மக்கள்கிட்ட பேசணும். இப்ப பேசும்பொழுது நபிகள் நாயகம் பிளாட்டா பேசுறாங்க. அப்படி பேசும்பொழுது ரொம்ப தூரமா, இன்னைக்கு இருக்கிற வசதி மாதிரி அன்னைக்கு இல்ல, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் தோழர்கள் குவிந்திருந்த ஒரு நேரத்துல
அப்ப சில தோழர்கள் சொன்னாங்க, நபிகள் அவர்களே நீங்கள் வந்து கீழே இருந்து பேசும்போது எங்களுக்கு எல்லாமே விஷுவலா இருக்க மாட்டுது, என்ன செய்ய நீங்க கொஞ்சம் உயரமா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கட்டைகளை வந்து அடுக்கி தராங்க. அது மேல ஏறி நபிகள் நாயகம் வந்து என்ன செய்யறாங்க, பேசுறாங்க, தன்னுடைய பிரசங்கத்தை செய்யறாங்க. அந்த அடையாளமாக அவருடைய வழிமுறையை பின்பற்றி இந்த படிக்கட்டு அமைக்கப்பட்டிருக்கு. இது வெள்ளிக்கிழமைகள்ல ஸ்பெஷல் நமாஸ் இருக்கு. மதிய நேரத்துல வெள்ளிக்கிழமையில பிரசங்கம் செய்வார். ஒரு அரை மணி நேரம் வந்து இஸ்லாமிய ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தப்படும். அந்த சொற்பொழிவு நிகழ்த்த போது இது மேல நின்று செய்வாரு, இமாம் வந்து நின்று செய்வார். அதை தவிர இதுக்கு எந்த புண்ணியமோ எந்த புனிதமோ எந்த கண்ணியமோ கிடையாது. இது இருந்து என்னது, மேலே நின்று கம்யூனிகேஷன் செய்வது தான், மக்களிடத்து தொடர்பு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக தான் என்னது இது இருக்குது. இதுதான் மிம்பர் சொல்லுவோம், மிம்பர் படிக்கட்டு என்று சொல்வது. ஆமாய்யா, எல்லாத்துக்கும் அதான் சொன்னேன், ஒரு குறியீடு இருக்கும். சில பேர் இது டெக்கரேட் பண்ணிருப்பாங்க, சில இடத்துல செவரே இடமே இருக்காது, பின்னாடி இடம் இருந்தா இடம் இல்லாத போது அப்படியே கவர் பண்ணுவாங்க, ஒரு இது மட்டும் வரைஞ்சி வச்சிருப்பாங்க, அது மாதிரி இருக்கும். சில பள்ளிவாசல் அது இருக்கவே இருக்காது, ஜஸ்ட் இது மட்டும் டிராயிங் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படி. ஆனா திசையை நோக்கி போகுது. இது சம்பந்தமா ஏதாவது கேட்கணும்னா பேசணும்னா நீங்க சொல்லலாம். நீங்க இப்ப உங்களுக்கு ஏதாவது டவுட் சந்தேகம் ஏதாவது என்ன திசை இங்க இருந்து மேற்கு திசை. இது நீங்க எங்க போனாலும் இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே முஸ்லிம்கள் மேற்கு திசையை நோக்கி தான் தொழுவாங்க. அப்ப மேற்கு திசை இங்க இந்தியாவுக்கு மேற்குல தான் உங்களுக்கு வந்து காபத்துல்லா இருக்கு. காபத்துல்லாவை நோக்க வேண்டும், அவ்வளவுதான் சட்டம். என்னன்னா காபத்துல்லாவை நோக்கி தொழ வேண்டும். திசையெல்லாம் நோக்குவதெல்லாம் எங்களுக்கு நோக்கம் இல்லை. திசைக்கு எந்த புனிதமும் கிடையாது. எல்லா திசைகளும் இறைவனுடைய திசைகள் தான். அது கிடைக்காத போது நீங்க எந்த திசையை நோக்கி தொழுது கொள்ளலாம் என்பதுதான் இஸ்லாமிய சட்டம். இன்னொரு இது கூட இருக்கு சார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கார்பெட் இது மட்டும் சின்ன 9 இன்ச்சஸ் இது இருக்கும். இது எதுக்குனாக்கா அந்த கால் இந்த மாதிரி இது அதாவது எல்லாமே ஒரே யூனிஃபார்மா இருக்கணும். ரெண்டாவது நம்ம நிக்கும் நின்று காட்டு அப்படியே இல்லைங்க நீங்களா அந்த லைன்ல இல்ல அல்லாஹ் அக்பர். அப்படியே ருக்கு வாங்க, ருக்குவா ருக்கு, அல்லாஹ் அக்பர். இதுதான் ஐயா. இங்க வந்து இந்த காஷன் மட்டும் இங்க இருக்கிற குரூப் காஷன் கொடுப்பாரு. அந்த காஷன் அடிப்படையில் இவங்க செயல்படுவாங்க. எல்லாம் ஒரே காஷன்ல தான். சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, அல்லாஹு அக்பர். நீங்க எப்படி வந்துருங்க சார்? இது வந்து அணிவகுப்பு தொழுகை. இந்த மாதிரி அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எந்திரிச்சிடலாம். இதுல வந்து ஒரு நிற்பது, ஒரு குனிவது, 2 முறை தலை வணங்குவது ஒரு ரக்காத் என்று சொல்லப்படும். நில்லு, அப்படோ கை கட்டுங்க, அல்லாஹ் கை கட்டு, துவா ஓதுங்க. नहीं इनको बोलो, नहीं दो. ज़ोहर के 2 रकात सुन्नत नमाज पढ़ता हूँ, वास्ता अल्लाह के तरफ मुँह करके अल्लाहु अकबर, सुब्हानक अल्लाहुम्मा व बिहम्दिका तबारक अस्मुका व तआला जद्दुका ला इलाहा गैरुक, अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमान. இந்த பிரார்த்தனைகளை நீங்க செய்யணும். நீங்க அது குர்ஆனுடைய வசனங்கள், இது ஓதணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னா அனைத்து உலகங்களை படைத்து பரிபாலித்து வருகின்ற இறைவனுக்கு எல்லா போடும். அர் ரஹ்மான் ரஹீம், அவன் அளவிலா கருணையாளன், இணையிலா கிருபையாளன். மாலிக் யௌமித்தீன், அவன் தீர்ப்பு நாளுடைய அதிபதி. மறுமை நாள் என்று ஒரு நாள் வரும், அந்த நாளுடைய அதிபதியாக அவன் இருப்பான். இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகின்றோம். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், எங்களை நேரான வழியில் செலுத்துவாயாக. சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்த அவருடைய நல்லடியார் இருந்தார் அல்லவா, அவருடைய அந்த வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன், உன் கோபத்திற்கு ஆளாகி போன நெறி தவறி போனவருடைய வழியை ஒருபோது எங்களுக்கு காட்டிடாத, ஆமீன், ஏற்றுக்கொள்வாயாக என்று ஒரு பிரார்த்தனையாக என்ன செய்யும். இந்த 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 குர்ஆனுடைய வசனங்களை முதல்ல ஓதணும். ஓதின பிறகு தொடர்ந்து குர்ஆனுடைய வசனம் ஓதிட்டு அல்லாஹ் அக்பர். இந்த ஒரு இது வந்து குனிதல், தன்னுடைய பணிவை இறைவனுக்கு காட்டுவது. சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இதுக்கு பேரு ஒரு ரக்காத். ஒரு முறை நிற்பது, ஒரு முறை குனிவது, அல்லாஹ் அக்பர். ஒரு முறை 2 முறை தனை வணங்குவது, இதுக்கு பேர் ஒரு ரக்காத். மினிமம் தொழுகை 2 ரக்காத்.
மினிமம் இந்த மாதிரி. அப்ப 2 நிற்பது, 2 முறை குனிவது, 4 முறை தலை வணங்குவது. தலை வணங்கினா 2 ரக்காத்துடைய தொழுகை முடியுது. மினிமம் 2 ரக்காத் நீங்க தோணும். உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்குது, கடவுள்கிட்ட கேட்கணும், பிரார்த்தனை செய்யணும், உங்களுடைய ஆசை இருக்கு, உங்களுக்கு நோய் வாய்ப்பட்டிருக்கீங்க, நம்ம சாமி கூட போறோம் இல்லையா, அது போல இங்க நீங்க பண்ணணும்னா இந்த முறையை நீங்க செய்யணும். புரியுதா? இதுதான் தொழுகையினுடைய வழிமுறை. இது வந்து காலையில இது 5 வேளை தொழணும். நீங்க 5 வேளை காலையில வந்து 2 ரக்காத், மதியம் 4 ரக்காத், 5 மணி 4:45 வந்து 5 மணியில 4 ரக்காத், மாலை சூரியன் மறைந்த உடனே, மறைந்த இமிடியட்லி மறைந்த ஒரு 2, 3, 5 நிமிடத்துக்குள்ள 3 ரக்காத். அப்புறம் இரவு தூங்குவதற்கு முன்பாக 8ல இருந்து 8:30 உள்ள தொழுகை, அது இஷா தொழுகைன்னு சொல்லுவோம். அந்த தொழுகை வந்து இரவு தொழுகை 4 ரக்காத். இப்ப மொத்தம் 17 ரக்காத். காலையில 2 சூரிய உதயத்துக்கு முன்பு. இப்ப சூரிய உதயம் 6:10, 6:10 தானே, 6:18. இப்ப சூரிய உதயத்துக்கு முன்பாக தொழுது. சூரிய உதயத்துக்கு பிறகு தொழுவதல்ல, சூரிய உதயத்துக்கு முன்பாக தொழுது விட வேண்டும். இப்ப 2, மதியம் 4, அப்புறம் சாயந்தரம் 5, 4, 4, 4, 8, 8, 2, 10, அப்புறம் சூரியன் மறைந்த பிறகு ஒரு 3, 13, அப்புறம் இரவு தொழுகை என்பது 4, 17 ரக்காத் நீங்க தோணும். இது வந்து கடமை. ஒவ்வொருவரும் இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவரும் நிறைவேற்ற வேண்டும் 5 வேளை தொழுகை. இதுதான் இறைவனுக்கு நீங்கள் அடிபணிவதை அடையாளப்படுத்துகின்ற ஒரு வழிபாடு. தொழாம ஒருவரும் இருக்கக்கூடாது என்பது நபிகள் நாயகமுடைய ஒரு கட்டளை. கடவுளும் அதான் சொல்றாரு, நீங்க உங்களுக்கு கொடுத்த இறைவன், உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு பார்க்கிற சக்தி, கேட்கிற சக்தி, அறிவு, ஆற்றல், பதவி, அதிகாரம், படிப்பு, செல்வம், வீடு, பணம், நாடு, சொந்தம், பந்தம், மனைவி, மக்கள், குழந்தைகள் எல்லாம் யார் கொடுத்தது? கடவுள் உங்களுக்கு கொடுத்தது. அப்ப அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தணுமா வேணாமா? நீங்க அந்த நன்றியை வெளிப்படுத்தும் முகம் தான் என்னது? நீங்கள் தொழ வேண்டும் அவனை. இதுல இருந்து யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. அதை நான் சொன்னல, நின்றுட்டு தொழுங்க, ஆரோக்கியம் எல்லாம் உட்கார்ந்து தொழுங்க. உட்கார்ந்து முடியலன்னு சொன்னா படுத்துக்கு, படுத்து தொழ முடியவில்லைன்னு சொன்னா கண்களால் தொழுவுங்கள், சைகையால் தொழ வேண்டும். யாரா இருந்தாலும் சரிதான். சுய நினைவு இருக்கின்ற வரை தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் சுய நினைவு இல்லைன்னா அதை பத்தி கேள்வி கிடையாது. புரியுங்களா? இதான் 5 வேளை தொழுகையுடைய சிஸ்டம். இப்ப நம்ம இது 17 ரக்காத் என்பது கூட்டு தொழுகை. இமாம் நிப்பாரு, நாங்க வந்து கூட்டாக நிறைவேற்றணும். இது போக தனிப்பட்ட முறையில நாம வேண்டியதை தொழுது கொள்ளலாம். 2 என்ன செய்யலாம்? நம்ம வேண்டிய அளவுக்கு நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கு, நிறைய தேவைகள் இருக்கு, கடவுள்கிட்ட கேட்கணும், கடவுள்கிட்ட பேசணும், நோய்வாய்ப்பட்டிருக்கோம், இது நமக்கு தேவை இருக்கு, பிரச்சனைகள் இருக்குது, கவலைகள் இருக்குது, இதையெல்லாம் போக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்றீங்க? தொழுகையின் மூலமாக உதவி தேடுங்கள் என்று இறைவன் சொல்கின்றார். நீங்கள் தொழுகையின் மூலமாக இடத்துல உதவி தேடுங்கள். அப்ப இறைவனுக்கு அடிபணிந்து விட்டு, இறைவனுக்கு கீழ்படிந்து விட்டு, இறைவனுக்கு வணக்கம் செலுத்தி விட்டு இறைவனத்தில் நீங்க மன்றாட வேண்டும், இறைவனத்தில் நீங்க கையேந்த வேண்டும். இறைவனுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் அவனிடத்தை மன்றாடுவது என்பது எப்படி சரியா இருக்கும்? நபிகள் நாயகம் சொன்னாங்க, உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய அபிலாஷைகளையும் உங்களுடைய மனோச்சியின் பக்கமாக ஓட விட்டு விட்டு கடவுளிடம் கையேந்துகிறானே அவனுடைய முட்டாள் வேறு யார் என்று கேட்டார். புரியல? உங்களுடைய ஆசை, உங்களுடைய அபிலாஷை எல்லாம் உங்க மனசு சொல்ற மாதிரியே கேட்டுக்கிறது. அதுல எதுவும் என்ன செய்யல, கடவுள் என்ன சொன்னார், எது சொன்னாலும் பாக்குறது, நாயா அணியாலாம் பாக்குறது இல்ல. உங்க இஷ்டப்படி நீங்க செஞ்சு முடிச்சுட்டு நம்ம என்ன செய்யற, கடவுள்கிட்ட போய் கடவுள் எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு கேட்டா அவன் முட்டாள். அப்ப உங்களை ஆசைகளையும் அபிலாஷைகளையும் யாருக்கு உகந்ததாக இருக்கணும்? கடவுளுக்கு உகந்ததாக இருக்கும். நீ சொன்ன மாதிரி நான் வாழ்ந்தேன், நீ சொன்ன மாதிரி ஒழுக்கமா இருக்கிறேன், நீ சொன்ன மாதிரி பண்பா இருக்கிற, நீ சொன்ன மாதிரி நேர்மையா இருக்கிற, எனக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கட்டாயப்படுத்தி கேட்கலாம். அந்த முழு உரிமை யாருக்கு இருக்குது? உங்களுக்கு இருக்கு. அப்ப நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் இறைவனிடத்தில் உதவி தேடுங்கள். இப்ப 17 ரக்காத் என்பது கடமை, பை ஆர்டர். அதை ஒவ்வொரு முஸ்லிமும் நிறைவேற்ற வேண்டும். மீதம் உள்ள நேரத்துல உங்களுக்கு வேண்டிய அளவில் தொழுது கொள்வதற்கு உங்களுக்கு முழு உரிமை. 2 ரக்காத்தா நான் சொன்னது போல 2 நிற்பது, 2 முறை குனிவது, 4 முறை தலை வணங்குவது என்பது 2 ரக்காத் தொழுகை. மினிமம் 2 ரக்காத் என்ன செய்யலாம்? நீங்க தொழுது நீங்கள் இறைவனத்துல உங்களுடைய தேவைகளை நீங்க சொல்லலாம். 2 ரக்காத்தா 100 ரக்காத்து கூட தொழலாம். சில பேருக்கு ஆசை அதிகமா இருக்கும், தேவைகள் அதிகமா இருக்கும், கடவுள்கிட்ட மன்றாடி கேட்கணும், அவரை கனிய வைக்கணும், கடவுளை வந்து கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன செய்யலாம்? 100 ரக்காத் தொழலாம் இருக்காங்க, 50 ரக்காத் தொழலாம், 20 ரக்காத் தொழலாம். அது உங்களுடைய சாய்ஸ். இதான் வந்து இது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், என் உம்மத்திற்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய அருக்குடை என்னவென்று சொன்னால் பூமியே பள்ளிவாசலாக ஆக்கி வைத்திருக்கிறார். நீங்க அளவு நான் பசங்கிட்டே தான் சொல்லணும். இங்க பசங்கிட்ட ஸ்கூல்ல பிரச்சனை வருது, ஸ்கூல்ல பர்மிஷன் கேட்டா கொடுக்கல அப்படின்னு சொல்லும் போது பசங்கிட்ட நாம வந்து என்ன சொன்னோம், நீங்க சேர்ல உட்காந்து பெஞ்சில உட்காந்து தொழுதுருங்க, லஞ்ச் டைம்ல கொடுக்குறாங்க இல்லையா, அந்த இது தொழுதுருங்க அப்படின்னு நம்ம பசங்கிட்ட சொல்றோம். அப்ப எங்க இருக்கீங்களோ அங்க இடம் சுத்தம், உடல் சுத்தம், உடை சுத்தம், இது 3 அடிப்படை. இப்ப நான் சொன்னல, இந்த மாதிரி முக சுத்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா? பண்ணிக்கணும். சரி, அதுக்கு வாய்ப்பு இல்ல,
ஆபீஸ் நீங்க போன ஒரு 2 ஃபர்லாங் போகணும், தண்ணிக்கு போக முடியாது, நேரம் வந்துச்சு தொழணும் அப்படின்னு என்ன செய்யலாம், நீங்க தயமம் செய்து கொள்ள, எங்கேயோ சுத்தமான இடத்தை பார்த்து நீங்க என்ன செய்யலாம், அந்த தயமம் செய்து கொண்டு என்ன செய்யலாம், நீங்க உங்களை மூஞ்சிய கைகள் எல்லாம் நீங்க தொடைத்துக் கொண்டு என்ன செய்யலாம், நீங்க உங்கள் தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளலாம். இஸ்லாம் மாதிரி ஒரு எளிமையான மார்க்கமே கிடையாது. ஆனா துரதிர்ஷ்டவசமா இஸ்லாத்தை ரொம்ப கடினமாக எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறாங்க.